இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வன்மம் வன்மம் பாரு வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். ராங் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க விட்டா அப்படின்லாம் நீங்க கமெண்ட் பண்றீங்கல்ல. பிக் பாஸ் வீட்ல இருந்து பார்வதி ரெட் கார்டு வாங்கி வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் ரீஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டோரியில. இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பார்வதியை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த போஸ்ட் எல்லாமே ரீஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பார்வதி பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு வந்த நிறைய போஸ்ட் ஸ்டோரியா போட்டிருக்காங்க. அதுல 2-3 போஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படிதான் சொல்லணும். ஸோ அந்த போஸ்ட்ல என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரெட் கார்டு அன்ஃபேரான ரெட் கார்டு தான். சபரி பார்வதி அட்டாக் பண்ணப்போ ஒன்றும் பண்ணலை, ஏன் சாண்ட்ராவும் பாரு அட்டாக் பண்ணாங்க அப்போ ஒன்றும் சொல்லலை, பாரு பண்ணது தப்பாவே இருந்தாலும் சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, அது கூட தெரியாம எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இட்ஸ் அன்ஃபேர், ஒரு எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்துருக்கலாம், இட்ஸ் அன்ஃபேர், இந்த ரெட் கார்டு டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு விஜய் பாரு அவங்களோட ஸ்டோரியை ரீஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் விஜய் பார்வதி அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது விஜய் பார்வதி கரெக்டாக தான் பிக் பாஸ் வீட்டில் நடந்துக்கிட்டாங்க, அவங்கள டார்கெட் பண்ணி தான் இப்போ ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ விஜய் பார்வதி மேலே எந்த தப்பும் இல்லை, இது அன்ஃபேரான ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஸ்டோரிஸை பார்வதி அக்கௌண்ட்ல ஸ்டோரியா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெட் கார்டு வாங்கும்போது அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, பார்வதி சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த அப்புறமா அவங்க சைட்ல தான் எல்லா நியாயமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ போஸ்ட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.